Harry Potter and the Order of Phoenix Chapter 30 Grop Part 1 ஹாரி அடுத்து வந்த நாட்களில் கோட்டைக்குள்ளே எந்த பக்கம் நடந்து போனாலும் எல்லாருமே ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ் சுதந்திரத்தை தேடி பறந்து போன விஷயத்தை பற்றி தான் எல்லாருமே பேசிகிட்டு இருப்பாங்களா. அப்போவே ஹாரிக்கு தெரிஞ்சிடும் இன்னும் கொஞ்ச நாளில் ஃப்யூச்சரில் ஹாக்வர்ட்ஸோட லெஜெண்ட் ஆயிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ஸ்டோரி ஒரு மிகப்பெரிய இதாக இருக்கும் ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜை பற்றின்னு. அவங்க பண்ண விஷயம் ரொம்ப வேறு லெவலில் மாசாக எல்லாருக்கிட்டேயும் பேசப்பட்டனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஜார்ஜ் அண்ட் ஃப்ரெட்டு மாதிரி பண்ணணும்னு ஆசைப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பேசுவாங்கன்னா, எப்படா இந்த இடத்த விட்டு நானும் என்னோட ப்ரூம் ஸ்டிக்கில் பறந்து போவேன்னு இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் ஹாரிக்கு அதில் விழுந்துட்டுருக்கோம். ஒரு நாள் நானும் கண்டிப்பாக அந்த வீஸ்லீஸ் மாதிரி மாறுவேன் அப்படின்னு இன்னும் சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு ஸ்கூலில் இருக்கிற எல்லாருமே ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜை பற்றி மறந்துடாத மாதிரி அவங்க ரெண்டு பேரும் வேலையை பார்த்துட்டு போயிடுவானுங்களா. அது மட்டும் இல்லாமல் அங்கே செதற விட்ட அந்த பச்சை கலர் சகதியெல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணணுன்ற விஷயத்தையும் சொல்லாமல் போயிடுவானுங்களா. அது சுத்தமாக போகவே போகாது. அந்த 5th ஃப்ளோர் காரிடோரில் தான் ஃபுல்லாக அந்த ஈஸ்ட் விங் கிட்டக்க அவனுங்க அந்த மாதிரி கொட்டி வச்சுருப்பானுங்களா. என்ன பண்ணி க்ளீன் பண்ணாலும் அது ரிமூவே ஆகாதா. அம்ருஜும் ஃபில்ச்சும் சேர்ந்து என்னென்னமோ பண்ணி பார்ப்பாங்க. அதில் என்னென்னமோ மேஜிக்லாம் போட்டு பார்ப்பாங்க, மேஜிக்கல் பவுடர்ஸ் யூஸ் பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் அது சுத்தமாக ரிமூவே ஆகாது. ஸோ வேறு வழியே இல்லாமல் அந்த சகதியாக இருக்கிற இடத்துல ஃபுல்லுமே கயிறு போட்டு கட்டி அதுக்கு முன்னாடி ஃபில்ச்சையும் காவலுக்கு அம்ருஜ் உட்கார வச்சுருவாங்க. ஹாரிக்கு நல்லாவே தெரியும் மெகானகல் ஆர் ஃப்ளிட்விக் மாதிரி இருக்கிற டீச்சர்ஸ்லாம் ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக அந்த ஸ்வாம்பை க்ளீன் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு. ஆனால் அவங்க வேணும்னே அந்த மாதிரி பண்ணாமல் வச்சுருப்பாங்க. அந்த வைல்டு ஃபயர் ஃபிஷ் பேங்க்ஸ் அந்த பெரிய பெரிய பட்டாசை எப்படி ஃப்ரெட்டும் ஜார்ஜும் வெடிக்க விட்டும் போது கண்டுக்காமல் இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இப்போவும் எல்லா டீச்சர்ஸும் இருப்பாங்க. இந்த அம்ரிட்ஜ் நல்லா சாவட்டும் அப்படின்ற மாதிரி தான் எதையுமே கண்டுக்காமல் இருப்பாங்க. அண்ட் அம்ரிட்ஜோட ஆஃபீஸ் டோர் இருக்கு இல்லையா, அதில் மிகப்பெரிய ஓட்டை வேற விழுந்திருக்கும். ஏன்னா அந்த ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜோட இந்த க்ளீன் ஸ்வீப் ப்ரூம் ஸ்டிக் இருக்குல்ல, அது ஃபோர்ஸாக பறந்து போய் அவங்க மாஸ்டர்ஸ் கூட சேர்றேன்ற பேரில் அந்த டோரை நல்லா உடச்சி விட்டுட்டு தானே வந்திருக்கும். ஸோ அவங்களோட ஆஃபீஸில் மிகப்பெரிய ஓட்டை வேற இருக்குமா. ஸோ ஃபில்ச் புது கதவை உட்காந்து ஃபிட் பண்ணிட்டு இருப்பாரா. அண்ட் ஹாரியோட ஃபயர் போல்ட்டையும் ரிமூவ் பண்ணி டஞ்சன்ஸில் போய் வச்சுருவாங்க போல். ரூமர்ஸ் என்ன மாதிரி சுற்றிட்டு இருக்கும்னா, ஹாரியோட ஃபயர் போல்ட்டை டஞ்சன்ஸில் காக்கிறதுக்கு ஒரு பெரிய செக்யூரிட்டி ட்ரோலை வேற கார்டாக வச்சுருக்காங்க. ஆர்ம்டு செக்யூரிட்டி ட்ரோலை கார்டாக வச்சுருக்காங்கன்ற மாதிரி ரூமர் பரவிட்டுருக்கோம். ஆனால் இப்போ அம்ரிட்ஜுக்கு அதை விட ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஓடிட்டுருக்கோம் ஸ்கூலில். என்னென்னா, ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜை எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு இன்ஸ்பயர் ஆகி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நியூவாக வேக்கண்ட்டாக இருக்கிற ட்ரபிள் மேக்கர்ஸ் இன் சீஃப் பொசிஷன்ஸ்க்கு வரணும்னு ஆசைப்படுவாங்களா. ஸோ என்ன தான் அம்ருஜோட ஆஃபீஸில் இப்போ புது டோரை மாட்டியிருந்தாலும் யாரோ ஒருத்தவங்க அம்ருஜோட ஆஃபீஸ்க்குள்ளே எப்படியோ நல்லா பொசுன்னு முடி வச்சுருக்கிற நிஃப்லரை போட்டு விட்ருவாங்களா. நிஃப்லர்னால் என்னன்னு நீங்கள் ஆல்ரெடி மேபி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஃபென்டாஸ்டிக் பீஸ்ட் அண்ட் வேர் டு ஃபைண்ட் த மூவியில் கூட வரும். அது எப்படின்னா, ஒரு ஷைனிங்கான ஆப்ஜெக்டை தேடுமா. அதுக்கு ஷைனிங்கான ஆப்ஜெக்ட் கிடைக்கிற வரைக்கும் அந்த ரூம்குள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே புரட்டி போட்டுரும். எல்லாத்தையுமே புரட்டி போட்டு எல்லாத்தையுமே கீழே எடுத்து போட்டு அந்த மாதிரி பண்ணும். அது ஒரு அனிமல் மாதிரி. ஸோ அதை நிஃப்லரை போட்டு விட்ருவானுங்களா. அது அவ்வளோதான், அம்ரிட்ஜோட ஆஃபீஸையே தலைகீழாக புரட்டி போட்டுரும். அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னா, இருக்கிற எல்லா காரிடோர்ஸ்லையுமே டங் பாம்ஸை தூக்கி எறிகிறது, ஸ்டிங்க் பெல்லட்ஸை தூக்கி எறிகிறது, இந்த மாதிரியே பண்ணிகிட்ருப்பாங்களா. அதனால் கிளாஸ் ரூமை விட்டு வெளியில் வந்தாலே, கிளாஸ் முடிஞ்சு வெளியில் வரதுக்கு முன்னாடி மேண்டேட்ரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க மேலே பபிள் ஹெட் சாம்ஸை பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வெளியிலேயே வருவாங்க. பிகாஸ் அங்கே நாத்தம் தாங்க முடியாதா, டங் பாம்ஸ் போடுறனால, அப்புறம் ஸ்டிங்க் பெல்லட்ஸ் போடுறனால. அது ரெண்டுமே பயங்கரமாக நாரும்ல. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கிளாஸை விட்டு வெளியில் வர்றதுக்கு முன்னாடி பபிள் ஹெட் சாம்ஸை போட்டுட்டு தான் வருவாங்களா. ஸோ அவங்கள பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, ஃபிஷ் டேங்கை தலைகீழாக கவுத்தி அவங்க தலையில் போட்டுட்டு நடக்கிற மாதிரியே இருக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே. அந்த சாமே அப்படி தான், ஒரு பெரிய பபிள் நம்ம தலையை சுற்றி கவர் ஆகிருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குமா. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்க்கறதுக்கு ஃபிஷ் டேங்கை, ரவுண்டாக இருக்கிற ஃபிஷ் டேங்கை தலைகீழாக கவுத்தி போட்டு நடக்கிற மாதிரியே இருக்கும். ஃபில்ச் காரிடோர்ஸ் எல்லாத்துலேயுமே கையில் சாட்டையை வச்சுட்டு சேட்டை பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸை பிடிக்கலான்னு பயங்கரமாக சுற்றிட்டு இருப்பாரா. ஆனால் பிரச்சனை என்னென்னா, இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பயங்கரமாக குறும்புத்தனம் அந்த மாதிரி பண்ணுறனால அவருக்கு யாரை பிடிக்கிறதுனே தெரியல. யார் இந்த மாதிரி பண்ணுறா, யார் இந்த மாதிரி பண்ண மாட்டுறாங்கன்னே அவருக்கு தெரியல. இன்குஸ்டரியல் ஸ்குவாட் இருக்காங்களா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ஃபில்ச்சுக்கு ஹெல்ப் பண்ண தான் அட்டெம்ப்ட் பண்ணுவாங்களா. ஆனால் பிரச்சனை என்னென்னா, அவங்க எல்லாருக்குமே ஆடாக ஏதாவது ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். ஸ்லிதரின் கியூடிச் டீமில் இருப்பான்ல வாரிங்டன்,
அவனும் இந்த இன்குஸ்டரியல் ஸ்குவாடில் தான் இருப்பானா. அவனோட ஸ்கின் பார்த்தா கார்ன்ஃப்ளெக்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி செதிலாக அவனோட உடம்புல இருக்க ஸ்கின் முழுக்க ஒரு மாதிரி ஹாரிபுளாக மாற ஆரம்பிச்சிருமா. அவனை ஹாஸ்பிட்டல் விங்க்கு தூக்கிட்டு ஓடிட்டுருப்பாங்க. அண்டு ஹெர்மாயினிக்கு ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். என்னென்னா, அந்த பான்சி பார்க்கின்சன் இருக்குல்ல, அதோட முகத்தில் கொடுக்கு வளர ஆரம்பிச்சிருமா. அதனால நிறைய லெசன்ஸ் அது ஸ்கிப் பண்ணிடும், நிறையா கிளாஸஸ் அது ஸ்கிப் பண்ணிடும். ஹாரிக்கு இன்னொரு விஷயம் ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கும். என்னன்னா, அந்த ஃப்ரெட்டும் ஜார்ஜும் இருக்கானுங்களே, அவனுங்க அந்த ப்ரிப்பேர் பண்ண ஸ்கீவிங் ஸ்நாக் பாக்ஸஸை பயங்கரமாக விற்றுருப்பானுங்க போல் ஹாக்வர்ட்ஸில். ஸ்கீவிங் ஸ்நாக் பாக்ஸ்னால் உங்களுக்கு தெரியும் இல்லையா, இவனுங்க விற்றுட்டு இருந்தானுங்களா, அந்த சாக்லேட்டில் முன்னாடி இருக்கிற சாக்லேட்டை நம்ம சாப்பிட்டோன்னா நமக்கு வந்து ஃபீவர் வாமிட்லாம் வரும், அப்புறம் மூக்குலேருந்து ரத்தம் கொட்டிகிட்ருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்கிற சாக்லேட்டை சாப்பிட்டக்கப்புறம் டக்குன்னு க்யூர் ஆயிரும். அதை வந்து இந்த மாதிரி கிளாஸை கட்டடிக்கிறதுக்காக விற்றுட்ருப்பானுங்களே. இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வாங்கிட்டாங்க போல். பிகாஸ் அம்பிரிட்ஜோட கிளாஸுக்கு போனாலே அங்கே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த சாக்லேட்டை சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி ஹை ஃபீவர் ஆகி வாமிட் எடுத்துகிட்டு மூக்குலேருந்து ரத்தமாக கொட்டிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்களா. அம்பிரிட்ஜுக்கு இது பயங்கரமாக கடுப்பாக வந்துட்டுருக்கும். ஏன்னா எல்லா கிளாஸ்லேயும் ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி தான் பண்ணிகிட்ருப்பாங்க. அம்பிரிட்ஜோட எல்லா கிளாஸுமே இப்படி தான் பண்ணிகிட்ருப்பாங்களா. ஸோ அம்பிரிட்ஜ் பயங்கரமாக ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி போய் பயங்கர கோவத்தில் இருப்பாங்களா. இந்த மிஸ்டீரியஸான சிம்டம்ஸை எப்படியாவது ட்ரேஸ் பண்ண நினைப்பாங்களா. ஆனால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஒன்றும் சொன்ன மாதிரி ஸ்டப்பனாக இது வந்து அவங்களுக்கு இப்படி சஃபர் ஆகிறது வந்து அம்பிரிஜிட்டிஸு அப்படின்ற மாதிரி சொல்லி விட்ருவானுங்க. லைக் ஆர்த்ரைட்டிஸ் அந்த மாதிரிலாம் டிசீஸ் இருக்குல்ல, அது மாதிரி இது அம்பிரிஜிட்டிஸ் அந்த மாதிரி சொல்லி விட்ருவானுங்க. ஏன்னா அம்பிரிஜோட கிளாஸில் மட்டும் தானே அவனுங்க அப்படி பண்ணிகிட்ருப்பானுங்க. ஸோ அதனால தான் இப்படி ஆகுது அப்படின்ற மாதிரி அவனுங்க சொல்லிகிட்ருப்பானுங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒன்று சொன்ன மாதிரி. அந்த அம்மாவும் வரிசையாக 4 கிளாஸஸை டிடென்ஷனில் போடுவாங்க. ஆனால் அவங்களால இந்த சீக்ரெட்டை கண்டே பிடிக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு வேறு வழியே இல்லாமல் இந்த மாதிரி ரத்தம் கொட்டிட்டு அப்புறம் வாமிட் பண்ணிகிட்டு இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸையுமே அவங்க கிளாஸ்லேருந்து வெளியில் அனுப்பிச்சுட்ருவாங்க. நீங்கள் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வெளில அனுப்பிச்சுட்ருவாங்க. பட் இந்த ஸ்நாக் பாக்ஸஸ்லாம் இந்த பீப்ஸ் பண்ணுற கலாட்டா பக்கத்தில் கூட நெருங்க முடியாது. ஃப்ரெட்டு விடை பெற்று இந்த ஸ்கூலை விட்டு கிளம்பும்போது திரும்பி பீப்ஸை பார்த்து சொன்ன வார்த்தையை பீப்ஸ் ரொம்ப மனசில் ஏற்றுக்குச்சு போல். அவன் பீப்ஸ் கிட்ட சொல்லிட்டு போயிருப்பான் இல்லையா, எங்களுக்காக அந்த பொம்பளைக்கு நரகத்தை காமி பீப்ஸ் அப்படின்னு. அதை பீப்ஸ் வந்து ரொம்ப ஹார்ட்டில் எடுத்துக்குமா. அதனால எப்போ பார்த்தாலும் ஸ்கூல் முழுக்க பைத்தியக்கார மாதிரி கத்தி கத்தி சிரிச்சுட்டு அங்கே இருக்கிற எல்லா டேபிள்ஸையும் தூக்கி போட்டு உடைக்கிறது, அண்டு பிளாக் போர்ட்ஸ் வழியாக பர்ஸ்ட் ஆகி வெளியில் வந்துட்டுருக்குது. எல்லா கிளாஸ் ரூம்குள்ளேயும் போய் அந்த பிளாக் போர்டு வழியாக பறந்து பறந்து போகிறது, ஹாக்வர்ட்ஸ்குள்ளே இருக்க எல்லா சிலைகளையும் தலைகீழாக கவுத்தி விடுறது, இந்த ஃப்ளவர் வேசஸ்லாம் இருக்கும்ல அதெல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறது, அண்ட் மிஸ்ஸஸ் நாரிஸ் இருக்குல்ல ஃபில்ச்சோட பூனை, அதை தூக்கி போட்டு அந்த சூட் ஆஃப் ஆர்மராக இருக்கும்ல அதுக்குள்ளே போட்டு 2 தடவை அடைச்சி விட்ருமா. அந்த பூனை அந்த சூட் ஆஃப் ஆர்மருக்குள்ளே இருந்து பயங்கரமாக கத்துன்னு கத்திட்டு இருக்குமா. ஃபில்ச் ரொம்ப கோவமாக ஆகி அதை வந்து ஓப்பன் பண்ணி அதை காப்பாற்றிட்டு இருப்பாரு. அண்ட் அங்கே இருக்கிற எல்லா லேட்டன்ஸையுமே தூக்கி உடச்சி விட்டுட்ருக்கோம். அதில் இருக்கிற கேண்டில்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்ருக்கோம். அப்புறம் இந்த பார்ச்மெண்ட் இருக்கும்ல, பைல்ஸ் ஆஃப் பார்ச்மெண்ட்டை நல்லா நீட்டாக அடுக்கி வச்சுருப்பாங்களா, அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் தீயில போட்டு கருக விடும். அப்புறம் விண்டோஸ் வெளியில் தூக்கி எரிஞ்சிட்ருக்கோம். செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற பாத்ரூம் டேப்ஸ்லாம் இருக்கும்ல, குழாய், அது எல்லாத்தையுமே திறந்து விட்டுருமா. அந்த ஃப்ளோரே அப்படியே வெள்ளம் வந்த மாதிரி ஆகிரும். அண்ட் ஒரு நாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கிரேட் ஹால் இருக்குல்ல, அந்த பிரேக்ஃபாஸ்ட் டைமில் கிரேட் ஹாலில் நடுவில் வந்து ஒரு பேகு ஃபுல்லாக டெரன்டுலாஸை கொட்டி விட்ருவோம். அந்த பெரிய ஸ்பைடர் இருக்கும்ல அதை. அண்ட் அது பிரேக் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் அம்பிரிட்ஜோட தலைக்கு பின்னாடியே ஃப்ளோட் ஆகிக்கிட்டே பறந்துக்கிட்டே இருக்குமா. அண்ட் அம்பிரிட்ஜ் பேச வாயை திறந்தாலே மேலேருந்து அவங்க மேலே ராஸ்பெரிஸ் இருக்கும்ல அதை துப்பிக்கிட்டே இருக்கும். ஃபில்ச்சை தவிர வேறு எந்த ஸ்டாஃப்மே அம்பிரிட்ஜ்க்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி சுத்தமாகவே இல்லை. ஹாரி ஒரு ஃபன்னான வேறு லெவல் விஷயத்த வேற பார்ப்பான். என்னன்னா, ஃப்ரெட்டும் ஜார்ஜும் ஹாக்வர்ட்ஸை விட்டு போய் 1 வீக் ஆயிருக்குமா. அப்போது இந்த பீவ்ஸ் இருக்குல்ல, அது இந்த கிறிஸ்டல் சாண்ட்லியர்ஸ்லாம் தொங்க விட்டுருப்பாங்களே மேலே, அது மேலே ஏறி உட்காந்துட்டு அதை கலட்ட ட்ரை பண்ணிகிட்ருக்குமா. கலட்டி அதை கீழே உடைக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்குமா. அப்போ அதில் இருக்கிற அந்த நட்டை வந்து அது வந்து லூஸ் பண்ணிகிட்ருக்கும், திரிகிட்ருக்குமா. அப்போது ப்ரொஃபஸர் மெகானகல் அந்த பக்கமாக நடந்து போவாங்க. ஆனால் அவங்க பீவ்ஸை பார்த்து யாருக்குமே தெரியாமல் லைட்டாக அவங்களோட
அவனோட வாயை மட்டும் அசைச்சு இந்த பக்கம் இல்லை அந்த பக்கமாக திருகணும் அதை அப்படின்னு சொல்லிட்டு போகிறத ஹாரி பார்த்துருவானா. அவனுக்கு நல்லாவே தெரியும் அவன் யார்கிட்ட வேணால் சத்தியம் பண்ணி சொல்ல தயாராக இருக்கான், கண்டிப்பாக ப்ரொஃபஸர் மெகானகல் அதை தான் சொன்னாங்கன்னு. இதெல்லாம் பத்தாதுன்னு இந்த மோன்டேகி இருக்கான்ல, அவனுக்கு இன்னும் எதுவுமே ஞாபகமே வரல, இன்னும் கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்லேயே இருப்பான். அவன் அந்த டாய்லெட்டில் தானே கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஜார்ஜும் ஃப்ரெட்டும் அவனை வேனிஷிங் கேபினெட் அடைச்சி ரொம்ப நாள் கழிச்சு தானே அவனை டாய்லெட்டில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அவன் இன்னும் கரெக்டான மனநிலைக்கே வந்திருக்க மாட்டானா, ஒரு மாதிரி நட்டு கலண்ட மாதிரியே இருப்பானா. அதனால அவனோட பேரண்ட்ஸ் டியூஸ்டே மார்னிங் ஹாக்வர்ட்ஸ்க்கே வந்துடுவாங்க. பயங்கர கோவமாக வந்துட்டு இருப்பாங்க, என் பையனை என்ன செஞ்சீங்க அப்படின்ற மாதிரி ஸ்கூலுக்கு வந்துட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாரும் ஹாரி, ரான், ஹெர்மாயினி இவங்க எல்லாரும் அப்போ சாம்ஸ் கிளாஸில் இருப்பாங்களா. ஹெர்மாயினி அப்போ ஜன்னல் வழியாக பார்த்துட்ருக்கோம் மோன்டேகியோட பேரண்ட்ஸ் ரொம்ப கோவமாக ஹாக்வர்ட்ஸ்குள்ளே வந்துட்டு இருக்கிறத. நம்ம போய் ஏதாச்சும் சொல்லுவோமா அப்படின்னு ஹெர்மாயினி ரொம்ப ஒரீடாக பேசிகிட்டு இருக்குமா. உண்மையாகவே அவனுக்கு என்ன நடந்துச்சுன்ற விஷயத்த போய் சொல்லுவோமா, அப்படின்னா தானே மேடம் பாம்ஃப்ரேனால் அவனை க்யூர் பண்ண முடியும் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு இருக்குமா. அஃப்கோர்ஸ் நாட், அவனாவே ரெக்கவர் ஆவான், நீ சும்மா இரு அப்படின்னு ரான் எரிச்சலாக சொல்லிட்டு இருப்பான். இது அம்பரிஜ்க்கு கூட கொஞ்சம் தலைவலியை தானே கொடுக்கும், ஸோ அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு ஹாரியும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான வாய்ஸில் சொல்லிட்டு இருப்பான். இவங்க எல்லாரும் அப்போது டீ கப்பில் உட்காந்து சாம்ஸ் மேஜிக் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்களா. அப்போ அதை திரும்பவும் ஹெர்மாயினி கேட்கும், அதெல்லாம் ஓகே தான், பட் பெர்மனண்ட்டாக அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண அப்படின்னு ஹெர்மாயினி கேட்குமா. அவனுக்கு என்னன்னா நமக்கு என்ன அப்படின்னு ரான் இரிட்டேட் ஆகி சொல்லிட்டு இருப்பான். அவன் ஃபஸ்ட்டு கிரிஃபண்டோர்கிட்ட இருந்து தேவையில்லாமல் பாயிண்ட்ஸை எடுத்துருக்கவே கூடாது. யாரையாவது பற்றி உனக்கு ஒரி பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா நீ என்னை பற்றி ஒரி பண்ணு ஹெர்மாயினி அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா. உன்னை பற்றியா, எதுக்கு நான் உன்னை பற்றி ஒரி பண்ணணும் அப்படின்னு ஹெர்மாயினி கேட்குமா. அம்மாவோட லெட்டர் மட்டும் அம்பரிஜோட ஸ்க்ரீனிங் ப்ராசஸை முடிச்சு அடுத்து என் கைக்கு வரும்போது நான் செத்தேன், பெரிய பிரச்சனையில் நான் மாட்ட போகிறேன், அவங்க மட்டும் இந்த தடவை ஹவுலர் அனுப்பலைனா தான் மிகப்பெரிய ஆச்சரியமே அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா. ஃப்ரெட்டும் ஜார்ஜும் இந்த ஸ்கூலை விட்டு போனதுக்கு நீயும் தான் காரணம் அப்படின்னு அம்மா என்னை பிடிச்சி திட்ட போகிறாங்க, அவனுங்களை போக விடாமல் நான் தடுத்துருக்கணும், அவனுங்க ப்ரூம் ஸ்டிக்கை பிடிச்சி தொங்கியாவது ஏதாவது பண்ணியாவது அவனுங்களை இந்த ஸ்கூலை விட்டு போக விடாமல் நீ தடுத்துருக்கணும்னு அவங்க என்னை பயங்கரமாக திட்ட போகிறாங்க. அவங்க அந்த மாதிரி சொன்னாங்கன்னா உண்மையாகவே அதெல்லாம் ரொம்ப அன்ஃபேர், உன்னால் எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா உங்கள் அம்மா உன்னை திட்ட மாட்டாங்கன்னு. ஐ மீன் உண்மையாகவே ஃப்ரெட்டும் ஜார்ஜும் டயகன் அலியில் ஒரு இடத்த வாங்கிட்டாங்கன்னா அவங்க இதை ரொம்ப வருஷமாக பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்கன்னு தானே அர்த்தம் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. ஆமாம், ஆனால் எனக்கு இன்னொன்று ஒரு விஷயந்தான் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு எப்படி அவனுங்களுக்கு அந்த இடம் கிடச்சிது, உங்களுக்கு இது சந்தேகமாக இல்லையா? டயகன் அலியில் ஒரு பிளேஸை நம்ம வாடகைக்கு எடுக்கிறதுக்கு எக்கச்சக்கமாக கேலியன்ஸ் கொடுக்கணும், அவ்வளோ கோல்டு அவனுங்களுக்கு எப்படி கிடச்சிதுன்னு அம்மாவுக்கு கண்டிப்பாக பயங்கரமாக சந்தேகம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா. வெல் எஸ், நானும் அதை யோசித்தேன் அப்படின்னு ஹெர்மாயினியும் சொல்லிட்டு இருக்கோம். ஒருவேளை இந்த மண்டங்கஸ் அவனுங்க கிட்ட பேசி அவனுங்க மனசை மாற்றி அவரை மாதிரியே இந்த திருட்டு பொருளெல்லாம் விற்க வச்சுருப்பாரோ அப்படின்னு ஹெர்மாயினி கேட்டுட்ருக்குமா. அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஹாரி சொல்வானா. உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ரானும் ஹெர்மாயினியும் ஒரே டைமில் கேட்பாங்களா. பிகாஸ் அப்படின்னு ஹாரி ஒரு மாதிரி தயக்கமாக பேசுவான். லாஸ்ட்டாக இவங்க கிட்டக்க உண்மையை சொல்கிறதுக்கான டைம் வந்துருச்சுன்னு இப்போ ஹாரிக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. பிகாஸ் இதுக்கு மேலே வாயை மூடிட்டு இருந்தால் ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜை தான் எல்லோரும் ஏதோ கிரிமினல் மாதிரி நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி ஹாரிக்கு தோணும். பிகாஸ் அவனுங்களுக்கு கோல்டை நான் தான் கொடுத்தேன், லாஸ்ட் ஜூன் எனக்கு கிடைச்ச அந்த ட்ரைவிசார்ட் வின்னிங்ஸை தான் நான் அவனுங்கக்கிட்ட கொடுத்தேன் அப்படின்னு ஹாரி சொல்வானா. ரானும் ஹெர்மாயினியும் பயங்கரமாக ஷாக் ஆயிடுவாங்க. ஹாரி நீ சீரியஸாவா சொல்கிற அப்படின்னு ஹெர்மாயினி கேட்குமா. எஸ் ஆமாம், நான் சீரியஸாக தான் சொல்கிறேன், அண்டு அதை நினச்சி நான் ரெக்ரெட்டும் பண்ணல, எனக்கு அந்த கோல்டு தேவையே படலை, நான் அவனுங்க கிட்டே கொடுத்தாலாவது அவனுங்க வேறு லெவலில் அந்த ஜோக் ஷாப்பை ரன் பண்ணுவாங்க அப்படின்னு ஹாரி சொல்வானா. பட் ஹாரி இது வேறு லெவல் அப்படின்னு ரான் ரொம்ப ஷாக் ஆகி சொல்லிட்டு இருப்பான். அப்போது இது எல்லாமே உன்னோட ஃபால்ட்டு தானே ஹாரி, அம்மானால என்ன ப்ளேம் பண்ண முடியாதுல, நான் அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிக்கவா அப்படின்னு ரான் கேட்பானா. யா பெட்டர் நீ அவங்கக்கிட்ட சொல்லிடு, இல்லைனா அவங்க ஃப்ரெட்டும் ஜார்ஜும் ஏதோ திருட்டு போன பொருளை விற்று காசு எடுத்துகிட்ருக்காங்கன்ற மாதிரி நினச்சிக்க போகிறாங்க அப்படின்னு ஹாரி டல்லாக சொல்லிகிட்டு இருப்பான். ஹெர்மாயினி ரெஸ்ட் ஆஃப் த கிளாஸ் முழுக்க எதுவுமே பேசாது, அமைதியாகவே உட்காந்துருக்குமா. ஆனால் ஹாரிக்கு நல்லாவே தெரியும் ஹெர்மாயினி அதை கட்டுப்படுத்திட்டு அமைதியாக கிளாஸில் இருக்கேன்றதுக்காக தான் அப்படி உட்காந்துருக்கு அப்படின்னு. பட் ஒன்ஸ் அவங்க கிளாஸஸ் முடிஞ்சு பிரேக்காக வெளியில் போவாங்களா. நல்லா மே மந்த் வேறையா, நல்லா சூரியன் வெளிச்சம் நல்லா பட்டுட்ருக்கோம், அதனால கேஸ்டலுக்கு வெளியில் போய் அந்த கிரவுண்ட்ஸில் நின்றுட்டுருப்பாங்களா.
அப்போது ஹெர்மாயினி திரும்பி ஹாரியை அவ்வளோ ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, நீ இப்போ நான் பேசுகிறது நீ கேட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கை விட்டு பார்த்துட்ருக்குமா. அது வாயை திறக்கிறதுக்குள்ளே ஹாரி அதுக்குள்ளே இன்டரப்ட் பண்ணிடுவான். நீ இப்போ என்னை தொண நொச்சு பண்ணாலும் அதில் எந்த யூஸும் இல்லை, அது முடிஞ்சு அவ்வளோதான் அப்படின்னு அவன் ரொம்ப ஃபேமாக சொல்லிடுவான். ஃப்ரெட்டுக்கும் ஜார்ஜுக்கும் நான் என்னோடய கோல்டை கொடுத்துட்டேன். அண்ட் இப்போ நடந்ததெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவனுங்களும் அந்த கோல்டை முக்கால்வாசி இதை ஸ்பெண்ட் பண்ணியிருப்பானுங்க. ஸோ இதுக்கு மேலே அவனுங்க கிட்டேருந்து அந்த கோல்டை என்னால் வாங்கவும் முடியாது, நான் வாங்கவும் மாட்டேன். ஸோ தயவு செஞ்சு உன்னோட வாயை வச்சுட்டு சுமாரி வாயை திறந்து என்னை போட்டு நொசன்னு பண்ணாத அப்படின்னு ஹாரி சொல்லிடுவானா. நான் ஒன்றும் இப்போ ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜை பற்றி உங்ககிட்ட பேச வரலை அப்படின்னு ஹெர்மாயினி எரிச்சலாக சொல்லிகிட்டு இருக்கோம். ரான் நக்கலாக சிரிப்பான். ஏன்னா ஹெர்மாயினி இப்போ சொன்னதை அவன் நம்பவே மாட்டானா. அதனால திரும்பி ஹெர்மாயினியை பார்ப்பானா. நான் சீரியஸாக தான் சொல்கிறேன், நான் ஒன்றும் இப்போ ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜை பற்றி உங்ககிட்ட பேச வரலை. ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் நான் ஹாரிக்கிட்ட எப்போ அவன் அக்ளுமென்சி கிளாஸ் போய் அட்டன் பண்ண போகிறான்னு தான் கேட்கலான்னு வந்தேன் அப்படின்னு ஹெர்மாயினி கேட்குமா. ஹாரியோட இதயமே ரொம்ப ஒரு மாதிரி பலவீனமாக ஆன மாதிரி ஆயிரும். பிகாஸ் ஆப்வியஸ்லி ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜோட இந்த ட்ரமாட்டிக் டிபார்ச்சர் பற்றின சப்ஜெக்டை எல்லோரும் பேசி முடிச்சக்கப்புறம் கண்டிப்பாக ஹெர்மாயினியும் ரானும் ஹாரி எதுக்காக அன்றைக்கி சீரியஸ் கிட்டக்க பேச போனான்ற விஷயத்தை பற்றி கேட்பாங்கன்னு ஹாரிக்கு நல்லாவே தெரியும். ஹாரிக்கு அதனால ரொம்ப பயமாக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவன் இது வரைக்கும் எதுக்காக அன்றைக்கி சீரியஸ் கிட்டக்க போய் பேச போனான், அந்த பென்சிவில் நடந்த விஷயம் எதையுமே அவன் இவங்ககிட்ட சொல்லவே இல்லைல்ல. அதனால் இப்போ இவங்க 2 பேர்த்துக்கிட்டேயும் என்னத்தை சொல்லி சமாளிக்கன்னு தெரியலையா. ஸோ வேறு வழியே இல்லாமல் சீரியஸ் சொல்லியிருப்பார்ல ஹாரி கண்டிப்பாக நீ போய் திரும்ப அக்ளுமென்சி ஸ்னேப் கிட்ட படிக்கணும்னு, அதை மட்டும் அவன் இவங்க 2 பேர்த்துக்கிட்ட சொல்லிடுவானா. பட் அதை ஏண்டா சொன்னோன்னு ஹாரி ரொம்பவே வருத்தப்படுவான். பிகாஸ் ஹெர்மாயினி அவனை போட்டு தொணன்னு அவன் எக்ஸ்பெக்டே பண்ணாத நேரத்துலலாம் அவனை போட்டு தொணன்னு நீ ஸ்னேப் கிட்ட போய் அக்ளுமென்சி கற்றுக்கோ படின்ட்டு அவனை போட்டு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கோம். ஃபுல்லாக அந்த ட்ரீம்ஸ் பற்றி, அப்புறம் அந்த உன்னோட மைண்டை க்ளோஸ் பண்ண, அந்த கனவு உனக்கு வரவே கூடாது, நீ அக்ளுமென்சி போய் படி அப்படி இப்படின்னு அவனை போட்டு பயங்கரமாக பாடாப்படுத்தி எடுத்துகிட்டு இருக்குமா. அதுக்கப்புறம் ஏண்டா அதை பற்றி சொன்னோன்னு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணுவான். உனக்கு அந்த மாதிரி கனவு வர்றது நின்றுச்சுன்னு என்கிட்ட போய் சொல்லாத ஹாரி, பிகாஸ் நேற்று நைட்டு கூட நீ தூக்கத்தில் உளர்னதை ரான் கேட்டிருக்கான், அதை அவன் என்கிட்ட சொன்னான் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. ஹாரி திரும்பி ரானை எரிச்சலாக பார்ப்பானா. இல்லை நீ ஜஸ்ட் கொஞ்சம் தான் முணுமுணுத்த, வேறு எதுவும் இல்லை அப்படின்னு ரான் ஹாரியை பார்த்து சாரி கேட்குற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. இல்லை ஜஸ்ட் நம்ம டீம் கியூடிச்சு விளையாடுற மாதிரி கனவு கண்டுட்டு இருந்தேன், அதான் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா. பட் ஹாரிக்கு நல்லாவே தெரியும் நேற்று நைட்டும் அவனுக்கு த சேம் கனவு தான் வந்தது. அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிஸ்ட்ரிஸ் காரிடோரில் அவன் வேகமாக போய் அந்த டோரை திறப்பான். அதுக்குள்ளே அந்த பெருசாக சர்க்குலர் ரூம் மாதிரி இருக்கும், அங்கே வரிசையாக நிறையா டோர்ஸாக இருக்கும். அதுக்குள்ளே போவான், அதில் ஒரு கதவு திறந்து அதுக்குள்ளே போவான். பார்த்தா அதில் நிறைய நீளமாக நல்லா ஷெல்ஃப்ஸாக, நல்லா உயரமாக ஷெல்ஃப்ஸாக இருக்கும். அந்த ரூமே நல்லா பெருசாக, அவ்வளோ பெருசாக இருக்கும். சீலிங்கே ஒரு சர்ச்சுக்குள்ளே போனால் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு பெருசாக இருக்கும். அங்கே நிறைய ரோஸ் ஆஃப் ஷெல்ஃப்ஸ் வச்சுருப்பாங்க. அதில் ஃபுல்லாக தூசி படிஞ்ச கிளாஸ் பியர்ஸாக இருக்கும். தென் அவன் அந்த ரூம்குள்ளே நேராக ரோ நம்பர் 97 பார்த்து ஓடுவான். அவனுக்கு அந்த கனவுல அப்படி வந்துட்டுருக்கும். அப்போ தான் அவன் தூக்கத்தில் பேசியிருப்பான் போல், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தூக்கத்தில் முணுமுணுத்துருக்கான். பட் அவனோட கான்ஷியஸ் செல்ஃப் எப்படியாவது முழிக்கிறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்குமா. அவன் அந்த ரோலை எண்டுக்கிட்ட போகிறதுக்குள்ளே அவன் முழிச்சிடுவான். அவனோட 4 போஸ்டர் பெட்டில் படுத்து கிடப்பான். நீ உன்னோட மைண்டை பிளாக் பண்ண ட்ரை பண்ணுறியா இல்லையா அப்படின்னு ஹெர்மாயினி ஹாரியை போட்டு திரும்ப கேட்டுகிட்டே இருக்கும். நீ இன்னும் அக்ளுமென்சி பண்ணிட்டு இருக்க தானே அப்படின்னு அது கேட்குமா. அஃப்கோர்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு ஹாரி சொல்லுவானா. பட் உண்மை என்னென்னா அவனுக்கு ரொம்ப க்யூரியஸாக இருக்கும். அந்த ரூமில் அப்படி என்ன தான் இருக்குது, எதுக்காக அந்த கனவு அவனுக்கு திரும்ப வந்துட்டுருக்கு, அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு அவனுக்கு ரொம்பவே இன்டென்ஸாக க்யூரியஸாக இருக்குமா. அதனால தான் அந்த கனவு வந்தாலும் பரவாயில்லன்னு அவன் அக்ளுமென்சிலாம் ப்ராக்டிஸே பண்ணாமல் அந்த கனவு வரட்டும்னு அதை பார்த்துட்ருப்பான். தென் ரான் ஹாரி கிட்ட கியூடிச் மேட்ச் பற்றி பேச ஆரம்பிச்சிருவானா. ஹாரி, வரப்போகிற ஸ்லிதரின் வெர்சஸ் ஹஃபில்பஃப் மேட்சுக்குள்ளே மாண்டேகி ரெக்கவர் ஆகலைனா நமக்கு வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா. இருக்குன்னு தான் நானும் நினைக்கிறேன் அப்படின்னு ஹாரியும் ரொம்ப நிம்மதிடா சப்ஜெக்டை சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு உட்காந்து அதை பற்றி பேசிகிட்டு இருப்பானா. ஐ மீன் நம்ம ஆல்ரெடி ஒரு இது வின் பண்ணியிருக்கோம், ஒரு இதை லூஸ் பண்ணியிருக்கோம். இஃப் ஸ்லிதரின் மட்டும் ஹஃபில்பஃப் கிட்ட வர சாட்டர்டே நடக்கிற மேட்ச்சில் தோத்துருச்சுன்னா நமக்கு வின் பண்ணுற சான்ஸ் இருக்குல்ல அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா. ஆமாம் அப்படின்னு ஹாரி டக்குன்னு ஒரு மாதிரி ட்ராக் மாறிடுவான். பிகாஸ் சோ சாங் அப்போ தான் அந்த பக்கம் நடந்து போயிட்டுருக்குமா. பட் ரொம்ப டிட்டர்மைண்டாக ஹாரியை பார்க்கவே கூடாதுன்ற மாதிரி அது ஹாரியை திரும்பி பார்க்காம நடந்து போயிட்டுருக்கோம்.
தென் மே மந்தோட லாஸ்ட் வீக்கெண்டு வந்துருமா. கியூடிச் சீசனோட ஃபைனல் மேட்ச் இன்றைக்கி தான் நடக்க போகுது. சாட்டர்டே வந்து ஸ்லிதரின் வெர்சஸ் ஹஃபில்பஃப் மேட்ச்சில் ஸ்லிதரின் ஹவுஸை லைட் சான்ஸில் ஹஃபில்பஃப் தோக்கடிச்சிடுவாங்களா. பட் கிரிஃபண்டோர் ஹவுஸ்னால் வின் பண்ண முடியும்னு எந்த ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஹோப்பே இருக்காது. ஆப்வியஸ்லி பிகாஸ் ஆஃப் ரான்னால தான். அவன் வந்து கண்டிப்பாக எல்லா கோலையும் உள்ளுக்குள்ளே விட்டுருவான். ஸோ அவனால் கண்டிப்பாக நம்ம டீம் தோற்றுரும் தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நினச்சிட்ருப்பாங்க. மேட்ச் நடக்கிற மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்போது அவன் ஹாரி அண்ட் ஹெர்மாயினி கிட்டக்க பேசிகிட்ருப்பான். ரான் பேசிகிட்ருப்பான். என்னென்னா, இதுக்கு மேலே என்னால் கேவலமாக விளையாட முடியாது, இதுக்கு மேலே என்னால் அசிங்கப்படவும் முடியாது, ஸோ எனக்கு இழக்கிறதுக்கு இப்போ எதுவும் இல்லை தானே அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா. தென் அவன் கிளம்பி போயிடுவான். மேட்ச் ஸ்டார்ட் ஆக போது அவன் முன்னாடியே கிளம்பி போயிடுவானா. ஹாரியும் ஹெர்மாயினியும் அங்கே கியூடிச் நடக்கிற இடத்துக்கு நடந்து போயிட்டுருப்பாங்களா. அப்போ ஹெர்மாயினி சொல்லிட்டு இருக்கோம், நான் ஒன்று சொல்லவா, ஐ திங்க் ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ் இப்போ கூட இல்லாதனால ரான் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணுவான்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் அவனுங்க 2 பேர்னால தான் சுத்தமாக அவனுக்கு கான்ஃபிடென்ஸே இல்லை. அவனுங்க எப்போ பார்த்தாலும் அவனை போட்டு கிண்டல் அடிச்சுட்டே இருந்தானுங்க அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு வந்துட்டு இருக்குமா. பார்த்தா லூனா லவ்குட் இவங்களுக்கு முன்னாடி நடந்து போயிட்டுருக்கும். அதோட தலைக்கு மேலே ஏதோ உயிரோடு இருக்கிற ஈகிளை பெர்ச் பண்ணி வச்சுட்டு போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி அது நடந்து போயிட்டுருக்குமா. அதை பார்த்தக்கப்புறம் அந்த ஈகிள் வந்து அதோட விங்ஸை ஃப்ளாப் பண்ணிகிட்டு இருக்குமா. அதை பார்த்தக்கப்புறம் தான் ஹெர்மாயினி திரும்பி ஹாரிக்கிட்ட பேசும். ஓ காஷ், நான் மறந்தே போயிட்டேன், இன்றைக்கி ஷோ விளையாடுவா தானே அப்படின்னு அது கேட்குமா. ஆனால் ஹாரி வந்து இதை மறக்கவே இல்லை. அவன் வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டுருப்பானா. தென் அவங்க அங்கே இருக்கிற ஸ்டாண்டில் செகண்ட் டாப் மோஸ்ட் ரோ இருக்குமா, அங்கே போய் நின்றுப்பாங்களா. நல்ல கிளைமேட்டே வேறு லெவலில் இருக்கும், வெதரே சூப்பராக இருக்குமா. மே மந்த் வேறு செம்மையாக இருக்கும் கிளைமேட்டு, அந்த வானமே கிளியராக இருக்கும். இதுக்கு மேலே ஒரு நல்ல கிளைமேட் கியூடிச் விளையாடுறதுக்கு இருக்கவே இருக்காது. ஹாரி வந்து என்ன ஹோப் பண்ணுவானா, ரான் வந்து இன்றைக்கி ரொம்ப படுமோசமாக விளையாடக்கூடாது, இந்த ஸ்லிதரின்ஸ் வந்து அந்த பாட்டு பாடுவாங்களா அவனை கிண்டல் அடித்து, அந்தளவுக்கு அவன் படுமோசமாக விளையாடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவன் ஹோப் பண்ணிகிட்ருப்பான். லீ ஜார்டன் வேறு ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ் ஸ்கூலை விட்டு போனனால ரொம்ப நொந்து போய் சோகமாக இருப்பானா. அதனால அவன் யூஸ்வலாக கமெண்ட்ரி பண்ணுவான்ல, அந்த மாதிரியே பண்ண மாட்டான். ரொம்ப ஏண்டா பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தான் அவன் பேசிகிட்டு இருப்பான். எல்லா பிளேயர்ஸும் பிச்சுக்குள்ளே வரும்போது எப்போவுமே அவன் எல்லாரோட பேருமே ரொம்ப ஒரு மாதிரி ட்ரமாட்டிக்காக ஏதாச்சும் கிண்டல் பண்ணி ஃபன்னியாக அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பான்ல. ஆனால் இந்த தடவை எல்லா பிளேயர்ஸும் உள்ளுக்குள்ளே வந்துட்டு இருப்பாங்க. அவன் சும்மா அவங்களோட பேரை சிம்பிளாக சொல்லிகிட்டு இருப்பான். பேட்லி, டேவிஸ், சாங் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. ஹாரி திரும்பி பார்ப்பானா, பார்த்தா ஷோ நடந்து வந்துட்டுருக்கும். அவனுக்கு ஷோவை பார்த்த உடனே ஏதோ வயிற்றுக்குள்ளே பண்ணுற மாதிரி இருக்குமா. ஆனால் முன்னாடி ரொம்ப ஒரு மாதிரி படப்படப்பான்ல, அந்த மாதிரிலாம் இப்போ இருக்காதா. இதுக்கு மேலே அவங்க 2 பேத்துக்குள்ளே என்ன நடக்கும்னு அவனுக்கே தெரில. ஆனால் இதுக்கு மேலே சண்டையெல்லாம் நம்மளால் தாங்கிட்டு இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் அவனோட மைண்டுக்குள்ளே ஓடிட்டு இருக்குமா. ஷோ வந்து ராஜர் டேவிஸ் கூட நின்று பேசிகிட்டு இருக்கோம். அப்போ கூட அவனுக்கு வந்து லைட்டாக தான் ஒரு மாதிரி பொறாமையாக இருக்குமே தவிர ரொம்ப முன்னாடி அவன் ஜெலஸாக ஃபீல் பண்ணுவான்ல, அந்த மாதிரி இருக்காது. தென் 2 டீமும் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடுவாங்களா. ரேவன் கிளா கேப்டன் டேவிஸ் இருக்கான்ல, அவன் காஃபில் எடுத்துகிட்டு ஆஞ்சலினா ஜான்சன், அலிஷா ஸ்பினட் இவங்க எல்லாருக்கிட்டையுமே மாட்டாமல் வேகமாக எடுத்துகிட்டு வந்து அவன் கோல் போட்டுருவானா. கோல் போட வருவான், ரான் பிடிக்க மாட்டான், அதனால் கோல் உள்ளுக்குள்ளே விழுந்துருமா. அவ்வளோதான். கிரிஃபண்டோர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருப்பாங்க. ஹெர்மாயினியும் ஹாரியும் அப்படி தான் உட்காந்துட்ருப்பாங்களா. ஆனால் இவங்க ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி இந்த ஸ்லிதரின் ஹவுஸ் இருக்குல்ல, அவ்வளோதான், பாட்டு பாட ஆரம்பிச்சிருவானுங்க. வீஸ்லி கேனாட் சேவ் அ திங், ஹீ கேனாட் பிளாக் அ சிங்கிள் ரிங் அப்படின்னு கத்தி கத்தி பாட ஆரம்பிச்சிருவானுங்களா. அப்போது ஹாரியோட காதுகிட்ட ஹாரி, ஹெர்மாயினி அப்படின்னு யாரோ கூப்பிட்ற வாய்ஸ் கேட்குமா. ஹாரி திரும்பி பார்ப்பான். பார்த்தா ஹாக்ரிட் நின்றுட்டுருப்பாரு. அவரோட முகத்தை ஃபுல்லுமே அவரோட தாடியே மறைச்சிருக்கும். அவர் எப்படி நின்றுட்டுருப்பார்னா, இவங்க உட்காந்துருக்க சீட்டுக்கு பின்னாடி இருக்கிற 2 சீட்டுக்கு நடுவில் வந்து நின்றுட்டு ஹாரியே ஹெர்மாயினி கூப்பிட்டுட்ருப்பாரா. பார்க்க எப்படி இருக்கும்னா, யாரும் அவரை பார்த்துடக்கூடாதுன்றதுக்காக அவர் வந்து அப்படி நிற்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஆப்வியஸாக யாராக இருந்தாலுமே அவரை பார்த்துருவாங்க. ஏன்னா அவர் நல்ல உயரமாக வேறு இருப்பாரா. ஸோ எல்லாருக்கு கண்ணுக்குமே அவர் தெரிய தான் செஞ்சார். லிசன் அப்படின்னு அவர் ரொம்ப குசு குசுன்னு பேசிகிட்டு இருப்பார். நீங்கள் 2 பேரும் என் கூட வரீங்களா, இப்போவே இவங்க எல்லோரும் மேட்ச் பார்த்துட்டு இருக்கும் போதே நீங்கள் என் கூட வாங்க அப்படின்னு அவர் கூப்பிடுவாரா. ஹாக்ரிட் கொஞ்சம் வெயிட் பண்ணலாமா, மேட்ச் முடிகிற வரைக்கும் அப்படின்னு ஹாரி கேட்பானா. இல்லை ஹாரி, இப்போவே நீங்கள் வாங்க, இங்கே இருக்கிற எல்லோரும் இப்போ மேட்ச்சில் தான் கவனம் செலுத்திட்டு இருப்பாங்க, ஸோ ப்ளீஸ் இப்போவே என் கூட வாங்க அப்படின்னு அவர் கூப்பிடுவாரா. ஹாக்ரிடோட மூக்குலேருந்து பிளட்டு கொட்டிகிட்ருக்கும், ஜென்டிலாக பிளட் கொட்டிகிட்ருக்கும், ரத்தம் வந்துட்டுருக்குமா. அவரோட 2 கண்களுமே சுற்றி அப்படியே பிளாக் கலரில் ஆன மாதிரி இருக்கும். ஹாக்ரிட் இந்த ஸ்கூலுக்கு திரும்ப வந்ததுலேருந்து ஹாரி இப்போ தான் ரொம்ப க்ளோஸ்அப்பில் ஹாக்ரிடோட முகத்தவே பார்ப்பானா. பார்த்தா
ரொம்ப மோசமாக ஹார்பிளாக இருக்கும். ஹாக்ரிடோட முகமே ரொம்ப அடி வாங்கி ரொம்ப மோசமாக இருக்கும். அஃப்கோர்ஸ் நாங்கள் இப்போவே வரோம் அப்படின்னு ஹாரி டக்குன்னு சொல்லிடுவானா. தென் அவங்க 2 பேரும் அவங்க சீட்லேருந்து எழுந்திரிச்சு ஹாக்ரிடை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்களா. அங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸையுமே இடித்து தள்ளிட்டு ஹாக்ரிட் போயிட்டுருப்பார். ஏன்னா அவர் ரொம்ப பெருசாக இருப்பார்ல, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் குட்டி குட்டியாக இருப்பாங்களே. ஸோ அவங்களெல்லாம் தாண்டி போகிறதுக்குள்ளே போதும்னு ஆயிருமா. தென் அவங்க 3 பேருமே வேக வேகமாக அங்கேருந்து கீழே இறங்கி வந்துடுவாங்க. அந்த ஸ்டாண்ட்ஸ்லேருந்து கீழே இறங்கி வந்துடுவாங்களா. நீங்கள் 2 பேரும் இப்போ என் கூட வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அந்த பொம்பளை மட்டும் நம்மளை நோட்டீஸ் பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இறங்கி கீழே வந்துட்டுருப்பாங்க. யூ மீன் அம்ருஜா அப்படின்னு ஹாரி கேட்பானா. அவங்க நம்மளை நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் அவங்கள பார்க்கலையா? மேட்ச்சில் ஏதாச்சும் பிரச்சனை வரும்னு நினச்சிட்டு அவங்களோட ஹோல் இன்குஸ்டரியல் ஸ்குவாட் கூட அவங்க அங்கே உட்காந்துட்ருக்காங்க அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா. ஏதாச்சும் சின்ன பிரச்சனை வந்தாலும் நமக்கு நல்லது தான், நமக்கு கொஞ்சம் டைம் ஆச்சும் கிடைக்கும் அப்படின்னு ஹாக்ரிட் சொல்லிவிட்டு அவரோட இந்த கியூடிச் ஸ்டாண்ட்லேருந்து அவரோட கேபின் வரைக்கும் யாராவது இருக்காங்களான்னு சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நடந்தே போவார். என்னாச்சு ஹாக்ரிட் அப்படின்னு ஹெர்மாயினி கேட்டுட்ருக்குமா. நீங்கள் கொஞ்ச நேரத்தில் பார்ப்பீங்க அப்படின்னு ஹாக்ரிட் சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி கியூடிச் ஸ்டாண்டை பார்ப்பார். ஏன்னா அங்கேருந்து பயங்கரமாக சத்தம் கேட்டுட்ருக்குமா. எல்லாரும் பயங்கரமாக கத்திகிட்ருப்பாங்க. யாராச்சும் ஸ்கோர் பண்ணிட்டாங்களா என்ன அப்படின்னு அவர் கேட்பாரா. கண்டிப்பாக ராவன் கிளாவாக தான் இருக்கும் அப்படின்னு ஹாரி நொந்து போய் சொல்லிட்டு வந்துட்டுருப்பான். ஓகே சரி நல்லது தான் அப்படின்னு ஹாக்ரிட் சொல்லிட்டு நடந்து வந்துட்டுருப்பாரா. அவர் வேக வேகமாக அங்கே இருக்கிற லானை தாண்டி அவரோட கேபின் கிட்டே போயிட்டுருப்பாரா. அவர் கேபின் கிட்டே போன உடனே ஹெர்மாயினி அங்கேவே நின்றும். ஏன்னா அவர் வீட்டுக்குள்ளே தானே போகிறாங்கன்னு நினச்சிட்டு அங்கேவே நின்றுமா. பட் ஹாக்ரிட் அவரோட வீட்டை க்ராஸ் பண்ணி நடந்து போய் அங்கே ஃபாரஸ்ட்டோட எட்ஜு கிட்டக்க மரமாக இருக்கும்ல, அந்த மரத்துக்கிட்டக்க அவரோட கிராஸ் பவுவை மாட்டி வச்சுருப்பாரா. அதை கையில் எடுத்துகிட்டு இருப்பாரா. திரும்பி பார்ப்பாரு. இவங்க 2 பேரையும் ஆளை காணோம். பார்த்தா இவங்க 2 பேருமே ஹாரியும் ஹெர்மாயினியும் ஹாக்ரிடோட வீட்டுக்கிட்டே தான் நின்றுட்டுருப்பாங்களா. நம்ம காட்டுக்குள்ளே போகிறோம் அப்படின்னு ஹாக்ரிட் இவங்க 2 பேரையும் பார்த்து சொல்லுவாரா. காட்டுக்குள்ளே அப்படின்னு ஹெர்மாயினி ஷாக் ஆகி கேட்குமா. ஆமாம் சீக்கிரம் வாங்க இப்போ யாராவது நம்மளை பார்க்குறதுக்குள்ளே அப்படின்னு ஹாக்ரிட் சொல்வார். ஹாரியும் ஹெர்மாயினியும் ஒருத்தர் ஷாக் ஆகி பார்த்துட்டு வேக வேகமாக ஹாக்ரிடை ஃபாலோ பண்ணி ஓடிட்டுருப்பாங்களா. ஹாக்ரிட் ஆள் பார்க்க ரொம்ப பெருசாக இருப்பார், ஹைட்டாக இருப்பார், பெருசாகவும் இருப்பாரா. ஸோ அவர் 1 அடி எடுத்து வச்சாலுமே ஹாரிக்கும் ஹெர்மாயினிக்கும் ஒரு 3 அடி எடுத்து வைக்கிற மாதிரி அவர் வேக வேகமாக நடந்து போயிட்டுருப்பாரா. அதனால் ஹாரியும் ஹெர்மாயினி ஜாகிங் பண்ணி ஹாக்ரிடை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்குங்க. ஹாக்ரிட் நீங்கள் எதுக்காக கையில் அந்த கிராஸ் பவ் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கீங்க அப்படின்னு ஹாரி கேட்பானா. சும்மா ப்ரிகாஷனுக்கு தான் அப்படின்னு ஹாக்ரிட் சொல்வாரா. நீங்கள் அன்றைக்கி எங்களுக்கு தெஸ்ட்ரல்ஸை காமிக்கும் போது கூட உங்களோட கிராஸ் பவ் எடுத்துகிட்டு வரலையே அப்படின்னு ஹெர்மாயினி கேட்குமா. நம்ம இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் உள்ளே போகிறோம் அப்படின்னு ஹாக்ரிட் சொல்வார். எனிவே அதெல்லாம் ஃபிரன்ஸ் இந்த காட்டை விட்டு போகிறதுக்கு முன்னாடி நடந்தது தானே அப்படின்னு ஹாக்ரிட் சொல்லிட்டு நடந்து போயிட்டுருப்பாரா. ஃபிரன்ஸ் இந்த காட்டை விட்டு போனதுக்கும் நீங்கள் இப்போ பாதுகாப்புக்கு இந்த ஆயுதத்தை எடுத்துகிட்டு வர்றதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு ஹெர்மாயினிக்கு ரொம்ப க்யூரியஸாக கேட்குமா. பிகாஸ் மித்த சென்டார்ஸ்லாம் என் மேலே கோவத்தில் இருக்காங்க அப்படின்னு ஹாக்ரிட் குவைட்டாக சுற்றி பார்த்துட்டு சொல்லிகிட்டே நடந்து போயிட்டுருப்பாரு. முன்னாடிலாம் அவங்க ஃப்ரெண்ட்லின்னு சொல்ல முடியாது, ஆனால் என் கூட ஓகேவாக தான் இருப்பாங்க. லைக் என் கூட ரொம்பலாம் பழக மாட்டாங்க, ஆனால் ஏதாவது முக்கியமாக பேசணுன்னா நான் கூப்பிட்டா அவங்க வருவாங்க. ஆனால் இதுக்கு மேலே அவங்க அந்த மாதிரி பண்ண போகிறது கிடையாது அப்படின்னு ஹாக்ரிட் நொந்து போய் சொல்லிட்டு வந்துட்டுருப்பாரா. டம்பிள்டோருக்காக வேலை பார்க்க வந்தனால அவங்க எல்லாருமே ஃபிரன்ஸ் மேலே கோவமாக இருக்கிறதா ஃபிரன்ஸ் எங்ககிட்ட சொன்னார் அப்படின்னு ஹாரியும் ஹாக்ரிட் கிட்ட சொல்லிவிட்டு ஹாக்ரிடை ஃபாலோ பண்ணிட்டு ஓடி வந்துட்டுருப்பானா. அவனுக்கு வேறு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இவங்க காட்டுக்குள்ளே போகிறாங்க, தரையில் முழுக்க ரூட்ஸாக வளர்ந்துருக்கும். ஸோ ஹாரி தடிக்கி தான் நடந்து வந்துட்டுருப்பான். ஆமாம், ஆனால் அதை வெறும் கோவம்னு மட்டும் சொல்லிடவே முடியாது. சரியான காட்டானுங்க. நான் மட்டும் அன்னைக்கு தலையிடலைன்னா ஃபிரன்ஸை மிதிச்சே கொன்றுப்பானுங்க அப்படின்னு ஹாக்ரிட் சொல்லிட்டு இருப்பாரா. அவங்க எல்லாரும் அட்டாக் பண்ணாங்களா அப்படின்னு ஹெர்மாயினி ஷாக் ஆகி கேட்டுட்டு வந்துட்டு இருக்குமா. ஆமாம், அவங்களோட பாதி மந்தையே அவனை அட்டாக் பண்ணிட்டு இருந்துச்சு. அண்ட் நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணிங்களா அப்படின்னு ஹாரி ரொம்ப ஆச்சரியப்பட்டு இம்ப்ரெஸ் ஆகி கேட்டுட்ருப்பான். நீங்களாவே ஒத்தால அதை ஸ்டாப் பண்ணிங்களா அப்படின்னு ஹாரி கேட்பானா. அஃப்கோர்ஸ் ஆமாம், நான் தான் பண்ணேன். அவனுங்க எல்லாரும் சேர்ந்து அவனை கொண்டுட்ருக்கதை என்னால் பார்த்துட்ருக்க முடியல. எப்படி என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? நல்ல வேலைக்கு அன்றைக்கி நான் அந்த பக்கம் நடந்து போயிட்டுருந்தேன், இல்லைனா என்ன ஆயிருக்கும். இதெல்லாம் அந்த ஃபிரன்ஸ் உங்ககிட்டக்க அந்த ஸ்டூப்பிடாக இருக்கிற வார்னிங்ஸ் எல்லாம் என்கிட்டக்க சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்புறதுக்கு முன்னாடி இதெல்லாம் அவன் யோசிச்சு பார்த்துருக்கணும் அப்படின்னு ஹாக்ரிட் திட்டிட்டு வந்துட்டுருப்பாரு. ஹாரியும் ஹெர்மாயினியும் ஒருத்தர் ஷாக் ஆகி பார்த்துப்பாங்களா. எனிவே ஆனால் அன்னைக்கு நடந்த விஷயத்துக்கு அப்புறத்துலேருந்து மித்த சென்டார்ஸ் எல்லாருமே என் மேலே கோவத்தில் இருக்காங்க. பிரச்சனை என்னென்னா இந்த காட்டில் அவங்களுக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அவங்க தான் ரொம்ப ரொம்ப புத்திசாலியான கிரியேச்சர்ஸ் அப்படின்னு அவர் சொல்லிகிட்ருப்பாரு.
அதனால தான் நம்ம இங்கே இருக்கோமா ஹாக்ரிட், சென்டார்ஸ்க்காக அப்படின்னு ஹெர்மாயினி கேட்குமா. இல்லை இல்லை, அவங்களாலலாம் இல்லை. பட் ஆஃப்கோர்ஸ் பிரச்சனையை அவங்களும் கூட கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணலாம். ஆனால் நம்ம அவங்களுக்காக இங்கே இல்லை, நீங்கள் என்னென்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்ப்பீங்க அப்படின்னு ஹாக்ரிட் சொல்லிட்டு இருப்பாரா. அந்த காட்டுக்குள்ளே அவங்க நடந்து உள்ளே போயிட்டே இருப்பாங்க. இப்போ நல்லா மரம் பெருசு பெருசாக இருக்குமா, ரொம்ப வெளிச்சம் கம்மியாக தான் இருக்கும். அவங்க போன தடவை போய் தெஸ்ட்ரல்ஸை பார்த்தாங்களா, அந்த இடத்துக்கிட்டக்க இப்போ அவங்க வந்துடுவாங்களா. பட் ஹாக்ரிட் அதெல்லாம் தாண்டி இன்னும் போயிட்டே இருப்பாரா. ஸோ ஹாரி அப்படியே தெஸ்ட்ரல்ஸை பார்த்துட்டு அவன் வந்து ஹாக்ரிடை ஃபாலோ பண்ணிட்டு வேக வேகமாக போயிட்டுருப்பானா. ரொம்ப அப்படியே நடந்து போகிறதுக்கே இடம் இருக்காது, அவ்வளோ பெருசு பெருசாக மரம் இருக்கும், நிறையா செடி புதராக இருக்கும். அண்ட் அவங்க நடந்து போகிற அந்த பாதை ஃபுல்லுமே பெருசு பெருசாக ரூட்ஸாக வளர்ந்துருக்குமா. ஸோ அவங்களுக்கு வந்து அங்கே நடந்து போகிறதே கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் ஹாக்ரிட் இப்போ ரொம்ப வேகமாக நடந்துட்டுருப்பாரா. இதுங்க ரெண்டும் ஹாக்ரிடை ஃபாலோ பண்ணிவிட்டு ஓடிட்டு நடந்து வந்துட்டுருக்குங்களா. கொஞ்சம் நேரத்தில் ஹாரியோட உடம்பு ஃபுல்லாக அங்கங்கே ஸ்க்ராட்சாக வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஃபுல்லாக அங்கே செடியாக தானே இருக்குது. அவங்க வேகமாக நடக்கிறனால அவன் உடம்பு முகத்துலலாம் லைட்டாக ஸ்க்ராட்சாக வந்துட்டுருக்கும். நல்லா அவங்க உள்ளுக்குள்ளே நடந்து வந்துட்டுருப்பாங்களா. இப்போ சுத்தமாக ஹாரி கணக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா அவ்வளோ இருட்டாக இருக்கும், அந்த காடே அவ்வளோ இருட்டாக இருக்கும். ஏன்னா மரம்லாம் நிறையா பெருசாக வளர்ந்தனால சூரியன் வெளிச்சமே உள்ளுக்குள்ளே எட்டி பார்க்க முடியாத மாதிரி இருக்குமா. அதனால் ஹாரி கணக்கு எதுவுமே தெரியாது. ஹாக்ரிட் நடந்து போகிறதே எப்படி இருக்கும்னா, ஒரு பெரிய உருவம் ஏதோ ஒன்று நடந்து போயிட்டுருக்கு, அவ்வளோதான் தெரியும். அண்ட் அவ்வளோ அமைதியாக இருக்கும், டெட் சைலண்ட்டாக இருக்கும். லைட்டாக ஏதாவது மரக்கலை உடஞ்சா கூட அது எக்கோ அடிக்கிற மாதிரி கேட்கும். ஏதாவது சின்ன ஸ்பேரோ கத்துறது கூட அவ்வளோ ரொம்ப ஒரு மாதிரி மோசமாக கேட்குமா. ஸோ ஹாரி அப்பப்போ நிமிந்து பார்த்துட்ருப்பான் ஏதாவது இருக்கா அப்படின்னு. இது வரைக்கும் ஹாரி இந்த மாதிரி இந்த காட்டுக்குள்ளே வந்து இவ்வளோ தூரம் வந்து எந்த ஒரு மோசமான கிரியேச்சரையும் க்ராஸ் பண்ணி வராமல் அவன் இருந்ததே இல்லை. ஆனால் இவ்வளோ தூரம் அவங்க நடந்து வந்துட்டுருக்காங்க, பட் எந்த ஒரு மோசமான கிரியேச்சரையுமே அவங்க வந்து ஃபேஸ் பண்ணலை. அதுவே ஹாரிக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்படி இருக்காதே, ஏன் இப்படி இருக்குது, ஏதாச்சும் அனிமல்ஸ் இருக்குங்களே அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்ருப்பான். ஹாக்ரிட், உங்களுக்கு ஓகேனா நாங்கள் எங்களோட மந்திரக்கோளில் வெளிச்சத்தை ஏற்படுத்திக்குவா அப்படின்னு ஹெர்மாயினி குவைட்டாக கேட்குமா. ஓகே இன்ஃபேக்ட் அப்படின்னு ஹாக்ரிட் அப்படியே ஸ்டாப் ஆகி திரும்பி பார்ப்பாரா. ஹெர்மாயினி நடந்து வந்துட்டே இருக்கும், ரொம்ப இருட்டாக இருக்கிறனால எதுவுமே தெரியாதா. அப்படியே ஹாக்ரிட் மேலே மோதி கீழே போய் விழுக போயிருமா. ஜஸ்ட் மிஸ் ஹாரி போய் ஹெர்மாயினியை பிடிச்சிடுவான். மேபி நம்ம கொஞ்ச நேரம் இங்கே ஸ்டாப் பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அப்போ தான் அங்கே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சில விஷயத்தை என்னால் சொல்ல முடியும். அங்கே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொன்னால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஹாக்ரிட் சொல்வாரா. தென் ஹெர்மாயினியும் ஹாரியும் லூமோஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, அவங்களோட மந்திரக்கோளோட டிப்பில் வெளிச்சம் வரும். ஹாக்ரிடோட ஃபேஸை அப்போ தான் ஹாரி பார்ப்பானா. அவர் பார்க்குறதுக்கே ரொம்ப நர்வஸாகவும் ரொம்ப சோகமாகவும் இருக்கிற மாதிரி இருப்பார். ரைட், என்னன்னா அப்படின்னு ஹாக்ரிட் பேச ஆரம்பிப்பாரா. நல்லா பெருமூச்சை இழுத்து விட்டுட்டு பேச ஆரம்பிப்பார். என்னை எப்போ வேணால் இந்த இடத்த விட்டு துரத்தி விடுவாங்க, எப்போ வேணால் என்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க அப்படின்னு அவர் சொல்வாரா. ஹாரியும் ஹெர்மாயினியும் ஒருத்தர் ஷாக் ஆகி பார்த்துப்பாங்க. பட் இவ்வளோ நாள் நீங்கள் தாக்கு பிடிச்சிட்டிங்க தானே, அப்புறம் எதுக்காக அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு ஹெர்மாயினி கேட்குமா. அம்பிரிட்ஜோட ஆஃபீஸில் நான் தான் அந்த நிஃப்லரை போட்டேன்னு அம்பிரிட்ஜ் நினைக்கிறாங்க அப்படின்னு ஹாக்ரிட் சொல்வாரா. அதை நீங்களா பண்ணீங்க அப்படின்னு ஹாரி ஆர்வமாக கேட்பானா. இல்லை, நான் எதுக்கு அப்படி பண்ண போகிறேன், மேஜிக்கல் கிரியேச்சர் சம்மந்தமாக எதுவாக இருந்தாலும் அதை நான் தான் பண்ணியிருப்பேன்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க நான் திரும்ப இந்த ஸ்கூலுக்கு வந்ததுலேருந்து ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்குதான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க என்னை இங்கேருந்து வெளியில் துரத்துறதுக்கு. ட்ரெலாவ்னிக் ஆன மாதிரி எனக்கு ஆறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஹாக்ரிட் சொல்வாரா. ஹாரியும் ஹெர்மாயினியும் உச்சி கொட்டுவாங்களா அப்படின்னு செய்வாங்களா, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது அப்படின்றதுக்காக அவங்க அப்படி செய்வாங்களா. ஆனால் ஹாக்ரிட் வந்து இல்லைன்ற மாதிரி கையாசைப்பார். இதனால எனக்கு ஒன்றும் என் வாழ்க்கையே முடிஞ்சு போகலை. நான் இங்கேருந்து வெளியில் போன உடனே டம்பிள்டோருக்கு நான் போய் ஹெல்ப் பண்ணுவேன், ஆர்டருக்கு நான் யூஸ்ஃபுல்லாக இருப்பேன், அண்ட் உங்களுக்கும் க்ரெப்லி பிளாங்க் இருப்பாங்க. ஸோ எக்ஸாம்ஸ்லாம் நீங்கள் ஈஸியாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வெளில வந்துடுவீங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே அவரோட வாய்ஸ்லாம் ஷேக் ஆகி அழுக ஆரம்பிச்சிருவாரா. ஹெர்மாயினி வேகமாக வந்து ஹாக்ரிடோட ஷோல்டரில் தட்டி கொடுத்துட்ருக்குமா. அவரோட பாக்கெட்குள்ளேருந்து ஒரு பெரிய ஹேண்ட் கர்ச்சிஃபை எடுத்து கண்ணை தொலைச்சிட்ருப்பாரு. இங்கே பாருங்கள், நான் இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். என்னால் அப்படியே அதை விட்டுட்டு போக முடியாது. நீங்கள் 2 பேரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் இந்த விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ராணுக்கும் வில்லிங்காக இருந்தானா அவனும் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு அவர் சொல்லுவாரா. அஃப்கோர்ஸ் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு ஹாரி டக்குன்னு சொல்லுவான். உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் சொல்லுங்கள் அப்படின்னு ஹாரி கேட்பானா. ஹாக்ரிட் நல்லா மூக்கை உறிஞ்சிப்பாரா அண்ட் ஹாரியோட ஷோல்டரில் தட்டி கொடுப்பாரா. ஹாரி போய் கீழே விழுக போயிட்டுருப்பான். எனக்கு தெரியும்
எனக்கு தெரியும் நீ இப்படி தான் கேட்பேன்னு அப்படின்னு ஹேக்ரிட் அவரோட ஹேண்ட் கர்ச்சீஃபை வச்சு கண்ணை தொடச்சிட்டே சொல்லிட்டு இருப்பாரு. பட் இந்த உதவியை நான் என்றைக்கும் மறக்கவே மாட்டேன். ஓகே கமான், இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம உள்ளே போகணும், பார்த்து நடந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹேக்ரிட் எந்திரிச்சு உள்ளுக்குள்ளே இன்னும் நடந்து போயிட்டே இருப்பாரா. 15 நிமிஷமாக அவங்க இன்னும் உள்ளுக்குள்ளே நடந்து போயிட்டே இருப்பாங்க. அப்போ தான் ஹாரி இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு கேட்குறதுக்காக வாயை ஓப்பன் பண்ணுவானா. அதுக்குள்ளே ஹேக்ரிட் அவரோட ரைட் ஹேண்டை யூஸ் பண்ணி ஸ்டாப் சிக்னல் காமிப்போம்ல, அதை காமிப்பாரா. ரியலி ஈஸி, அமைதியாக வாங்க அப்படின்னு அவர் சாஃப்டாக சொல்வாரா. அவங்க கொஞ்சம் நடந்து உள்ளுக்குள்ளே போவாங்க. பார்த்தா ஹாரி அங்கே ஒரு மிகப்பெரிய விஷயத்த ஃபேஸ் பண்ணிவிட்டு நின்றுட்டுருப்பான். அது வந்து எப்படி இருக்கும்னா, நல்லா ஸ்மூத்தாக ஒரு பெரிய மணல் மேடு மாதிரி இருக்கும். அந்த மணல் மேடு வந்து ஹேக்ரிடோட உயரத்துக்கு இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் அதை பார்த்த உடனே ஹாரிக்கு தெரியும் அது வந்து ஏதோ ஒரு மிகப்பெரிய விலங்கு போல் அப்படின்னு தான் ஹாரி நினப்பான். ஏதோ ஒரு கிரியேச்சர் போல் அப்படின்ற மாதிரி அவன் நினப்பானா. அந்த மணல் மேடு மாதிரி இருக்குல்ல, அங்கே இருந்த எல்லா மரத்தையுமே உடச்சி வேறு வரையும் பிடுங்கியிருப்பாங்க. பிடுங்கி அந்த மரத்தோட அந்த ட்ரங்க்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த கிளைகள்லாம் இருக்கும்ல, அதை வச்சு அதை சுற்றி அந்த மணல் மேடை சுற்றி ஒரு ஃபென்ஸ் மாதிரி பேரிகேட் மாதிரி போட்டிருப்பாங்களா. அதுக்கு பின்னாடி தான் ஹாரியும் ஹெர்மாயினியும் ஹேக்ரிடும் இப்போ நின்றுட்டுருப்பாங்க. தூங்குது அப்படின்னு ஹேக்ரிட் அமைதியாக சொல்வாரா. ஹேக்ரிட் சொல்லலைனாலும் ஹாரிக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அந்த மிகப்பெரிய அந்த அனிமலுக்குள்ளே இருக்கிற அந்த மிகப்பெரிய லங்ஸ் வந்து நல்லா ஒர்க் ஆகிட்டுருக்கிறது ஹாரிக்கு வெளியில் வரையும் கேட்கும். ஏன்னா அப்படி ஒரு இது அந்த மூச்சு விடுவோம்ல, அந்த சத்தம் வந்து நல்லா கேட்டுட்ருக்கோம். அவன் திரும்பி ஹெர்மாயினியை பார்ப்பானா. பார்த்தா அது நல்லா வாயை பொளந்துட்டு அந்த மணல் மேடை பார்த்துட்ருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப பயந்து போய் அரண்டு போய் நிற்கிற மாதிரி இருக்கும். ஹேக்ரிட் அப்படின்னு அது கூப்பிடுமா, அதோட வாய்ஸே கேட்காது. ஆல்ரெடி ஹெர்மாயினி பயத்தில் அதோட வாய்ஸை ரொம்ப லோவாக வச்சுட்டு தான் கேட்குமா. அண்டு தூங்கிட்டு இருக்க அந்த அனிமலோட சத்தம் வேற ரொம்ப அதிகமாக கேட்குறனால ஹெர்மாயினியோட வாய்ஸே அவ்வளோவா கிளியராக கேட்காது. அவன் யார் அப்படின்னு அது கேட்குமா. ஹாரிக்கு வந்து இந்த கொஸ்டின் வந்து ரொம்பவே ஆடாக இருக்கும். ஏன்னா அவன் என்ன கேட்க வருவானா, அது என்னது அப்படின்னு அவன் கேட்க வருவான். ஆனால் ஹெர்மாயினி அவன் யார் அப்படின்னு கேட்குமா. ஸோ அவனுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எதுக்கு இது இப்படி கேட்குது அப்படின்னு. ஹேக்ரிட், நீங்கள் எங்கள் கிட்டக்க என்ன சொன்னீங்க அப்படின்னு அதோட மந்திரக்கோல்லாம் ஷேக் ஆகிட்ருக்கும். ஹெர்மாயினியோட கையில் மந்திரக்கோள் வச்சுருக்கோம்ல, அது பயங்கரமாக ஷேக் ஆகிட்ருக்கும். நீங்கள் எங்கள் கிட்டக்க என்ன சொன்னீங்க, யாருக்குமே இங்கே வர விருப்பம் இல்லைன்னு தானே சொன்னீங்க அப்படின்னு அது கேட்குமா. ஹாரி திரும்பி ஹேக்ரிடை பார்ப்பானா. அப்போதான் அவன் ரியலைஸே பண்ணுவான். அப்படியே திரும்பி அந்த மணல் மேடை பார்ப்பானா. ஹாரிக்கு அப்படியே உறைஞ்சு போய் நின்றுவான். அவனுக்கு அவ்வளோ பயமாயிரும். இதோட நம்ம சாப்டர் 30 பார்ட் 1 கிராப்பை முடிச்சுப்போம். உங்கள் எல்லாரையும் நான் பார்ட் 2ல் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை. டேல்ஸ் பை மினி.